தடைகளை உடைத்தெறிந்து தன் தனிப்பாதை அமைக்கப் போகும் தனுசு ராசி அன்பர்களே, வாழ்வில் வெளிச்சம் வெற்றி இந்த ஆனி மாதத்தில். ஆனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 9க்குரியவர் இருக்கும் காலகட்டம் சொல்லவா வேணும். உங்கள் ராசி இப்போ குரு வேற உச்சம். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கின்றன. மறைந்திருந்த வாய்ப்புகள் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வருகின்ற மாதமாக இருக்குது. முதல்ல தனுசு, மரியாதை இருக்கிற இடத்துல தனுசு இருக்கும். திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, தகுதியை உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடியது. ஆசிரியர் மனப்போக்கம், நாம் ஜெயிக்கணும், நம்ம கூட இருக்க 4 பேர் சேர்ந்து ஜெயிக்கணுங்க. ஆனால் ரெஸ்பெக்ட் கடுகளவு கரைஞ்சாலும் அந்த ராசி இதாக இருக்கும். மற்றவங்களுக்கு தூக்கி விட ராசி. நண்பனால் இவங்களை பழகின பழக்கத்தால் திடீர் உறவுகளால் இவங்களை காப்பாற்றப்படுவார்கள். இறை நம்பிக்கை உங்களுக்கு வலுவாக உண்டு. இறை அருளால் நிச்சயம் உண்டு. கடவுளே கும்பிட மாட்டாங்க, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அமைப்பு அப்படி இருக்குது. இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பொதுவாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பிறக்கின்றன. ஒருத்தருக்கு பண ரீதியாக இருக்கும், ஒருத்தருக்கு சொத்து ரீதியாக இருக்கும், ஒருத்தர் வேலை வாய்ப்பு ரீதியாக, ஒரு சில ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதில் எதிர்பார்க்கவே இல்லை. தென்னையில் இருக்கிற திடுக்குன்னு யோகம் சொல்கிறப்ப இந்த தனுசு ராசி தான் வரும். அது இந்த மாதத்தில் என்னென்ன பேசிடுவோமே. சார் தன யோகம் உண்டுங்க, பண வருவாய் வரப்போகுது. எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியாமல் எப்படி வரும். இதை இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு இந்த வீடு இருக்குது, இடம் இருக்குன்னு கண்ணில் காட்டுங்க. அதுவே ப்ரோக்கரேஜ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். சின்ன ஒரு முதலீடு மாதிரி பண்ணுற மாதிரி வரும். அந்த முதலீடே உங்களை வெற்றி வாய்ப்பை தூக்கி கொடுக்குற மாதிரி வந்துடும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ பேசினா அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் கிடைக்கிற மாதிரி இருந்துடும். அடகு வைத்த பொருளை திருப்பி எடுத்து அது கொஞ்சம் முதலீடுகள் செஞ்சு இதாக பண்ணலாமா, இல்லை அதை விற்றுட்டு பணத்தை நம்ம தேவையான பணத்தை மட்டும் எடுக்கலாமா, அதுக்குண்டான முயற்சிகள் இப்போ தான் நடக்கும். தனக்கு இப்போ தாங்க ஐடியாவே கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள். இந்த ராசிக்கு அவ்வளோ வெளிச்சம். முதல்ல சார் வேலை ரீதியாக எப்படி இருக்கும். பொதுவாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை, வேலையில் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை, ஆனால் வேலை இருக்கும். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேலை டபுள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன சார் நல்லா இருக்கும் நீங்கள், ஏன்னா இருக்க ரியாலிட்டி சொல்லணும். வேலை ஃபஸ்ட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த நேரத்தில் ஒரு வேலையில் ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் போய்க்கங்க. ரிசெஷன் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் பல பேர்த்துக்கு வேலையை தூக்கிட்டுருக்கு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கு சேஃபாக ஒரு ஜாயின் பண்ணி உட்கார மாதிரி. இந்த நேரத்தில் வருமானத்தை பார்க்குறதா வேலையை பார்க்க, இருக்கிற வேலையை பார்த்துக்கணும். சரி, ஒரே ஒரு கவனமான விஷயம் ராசிக்கு, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடாத காலகட்டம். வட்டிக்கு வட்டி வாங்கி மாட்டினவங்க பல பேர். இந்த தனுசு ராசிக்கு இப்படி வாய்ப்பு வருது. ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணி தப்பிச்சு வெளியே வாங்க. பெரிய பெரிய முதலைகள் ரியல் எஸ்டேட்டில் குறிப்பாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ட்ட கேட்டதே தான். கோடிக்கணக்கான பணம் மாட்டிக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் வரும். இது ஒன்று, நம்பர் 1. இன்னொருத்தரெல்லாம் கேட்டார், இந்த கடன் எடுத்து இப்படி அந்த ரொட்டேஷன் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு ரொட்டேஷன். சார் ரியாலிட்டி என்னென்னு பார்த்துட்டு பார்க்க வேண்டியது. இது மட்டும் பார்த்துக்க, இது ஒன்று மட்டும் கவனம். சரி, அடுத்த நல்ல விஷயத்துக்கு வருவோம். சார் திருமணத்துக்குண்டான காலகட்டம் வருதுங்க. குடும்பஸ்தானத்தை பார்க்குறது உங்கள் ராசி அதிபதி இருக்குது. 7இல் புத பகவான் இருக்கார். திருமண வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் போகும். மனசுக்கு எண்ணிய எதிர்பார்ப்பு வரும். அப்போ நம்ம எதிர்பார்த்த வரன் வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ ஒன்று பார்க்கணும் சார், ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமண உறவு இருக்கா இல்லையான்னு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நீடிக்குமா இல்லையான்னு தெரில. அடுத்த லைஃப் இருக்கா, அது பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர வாய்ப்புண்டு. பிரிவு தான் முடிவாயிட்டால் ஃபஸ்ட்டு அது முடிவு, பிரிவா இல்லையா, பிரிஞ்சால் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்து சேரக்கூடியது. கூட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கூட பிஸ்னஸ் ரீதியாக நல்லாயிருக்கு. இப்போ பிஸ்னஸ் தாங்க டெவலப் பண்ணணும். சார் பிஸ்னஸில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கவனமாக பார்த்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு சூப்பராக சைன் பண்ணிடலாம். இதில் குறிப்பாக சினிமா துறை சம்மந்தப்பட்ட, அரசியல் துறை சம்மந்தப்பட்ட, குறிப்பாக மீடியாவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வருது. பேங்கிங் செக்டார், இதில் இந்த மாதிரி ஃபீல்டெலாம் சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம், வெளிமாநிலம் ட்ரை பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் இடம் மாறலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இடம் மாறக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ இந்த மாதத்தில் என்ன, வீடு பார்த்திங்க, இந்த மாதம் வீடு மாற்ற வேண்டாம். ஆனி மாதம் பொதுவாக வீடு மாற்றக்கூடிய மாதமாக இல்லை. ஆனால் இதுக்குண்டான இனிஷியல் ஸ்டெப் எடுக்கலாம். இப்பொழுது இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. தனக்கு எங்கேருந்து பணம் வரும்னு தெரியாது, எங்கேருந்து வாய்ப்பு வரும்னு தெரியாது, சரியாக பயன்படுத்திக்கணும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும், அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய வேலை நேரங்கள். ஆனால் என்ன தெரியுங்களா, வர நேரம் அவசரமாக முடிவெடுக்க மாதிரி வரும். ஒரு நாள் 2 நாள் தான் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு திடீர்னு ஒரு சினிமா துறை ஒரு சீரியல் இருக்குன்னு சொன்னேன், திடீர்னு ஃபோன் பண்ணி அடுத்த நாள் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய நாள் நடந்திருக்கு. அது மாதிரி தான் வரும்.
திடீர் வாய்ப்பாக வரும். சூப்பராக இருக்கும். மாணவர்களுக்கு கோல்டன் டைம். படிப்பில் என்ன சப்ஜெக்ட் எடுத்து தெளிவாக சூஸ் பண்ணிக்கங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லபடியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு மனசுக்கு என்ன சப்ஜெக்ட் கிடைக்கும். இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவா சூப்பராக பண்ணலாம். நிறைய பேருக்கு இப்போ கேள்வி வந்திருக்கு, என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், இது $1,000,000 கொஸ்டின். அதை பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியாக இந்த மாதிரி இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் சம்மந்தப்பட்டது கவனம் கவனம் கவனம். நிறைய வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்து அடுத்த ஸ்டெப்பு நோக்கி வரீங்க. அப்போ மருத்துவ ரீதியாக சின்ன செலவுகள் பார்த்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. பொதுவாக ஒரு நாள் கிழமைகள் பார்த்து பண்ணணுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த நாள் கிழமை பார்த்து ஒரு சில பரிகாரம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு கேன்சர் மாதிரி இருந்தால் கூட மீண்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 2 கால் ஒரே நாள் மூட்டை சர்வைஸ் சொன்னாங்க. வயசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 60. 2 கால் பண்ணி எப்படி நடப்பாங்கன்னு. பட் ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்தோம், ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ பஸ்ஸே ஏறிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட குறிப்பாக வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தை தகுந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதப்பட்டது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களை ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அனைவருக்கும் ஜோதிடம் இருக்கிற மாதிரி. பொதுவாக இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலனை பார்த்துருக்கோம். சார் இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஒவ்வொன்றும் உங்களை சாதிக்க வாய்ப்பு உண்டு. இது அத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நாள், கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது? சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழன், அவர் ஏன் வராகியை கும்பிட்டார்? அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆளு முதல்வர் ஏன் அவங்க கொடியில் எல்லோ சிவப்பு பயன்படுத்துகிறார்? அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெயித்தவர்களும் ஏதோ ஒரு குறியீடு அவங்கள வெற்றி பெற்ற வச்சுட்டே இருக்கேன். அப்போ அது நமக்கு அமையுமா? குலதெய்வம் என்ன, உபாசன தெய்வம் என்ன, இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோகோ டிசைன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க அதிர்ஷ்ட குறியீடாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்கள் ராசிக்கு உண்டு. எல்லோரும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி அடுத்த டெவலப்பாக போக வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வாய்ப்புகள் பிறக்கின்றன. இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம பேசுவோம். முக்கியமாக ஜெயிக்க இறைவன் ஜோதிடமும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு பண்ணுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வர, இடம் சொத்துக்கள் அமைய, வண்டி வாகனங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க. ஒருத்தர் 4ஆம் அதிபதி சனி சம்மந்தப்பட்ட 2இல் தொடர்பு வரும்போது அவங்க சொன்னேன், டஸ்டர் கார் வாங்க, இல்லை டொயோட்டோ வாங்குங்க, அதுதான் சொன்னது. அதுவே இது சுக்கிரனோ குருவை பார்த்தா ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்ற இந்த மாதிரி வண்டி வாகனம் எண்கள் வரைக்கும், ஃபோன் நம்பர் வரைக்கும், பேர் அம்சம் வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.